என்ன மக்களே, பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல இப்படி ஒரு நெஞ்சை பிழியும் திருப்பத்தை நீங்க எதிர்பார்த்தீங்களா? நம்ம கதிர் தன் குடும்பத்துக்காகவும் தன் மாமாவுக்காகவும் இப்படி ஒரு பெரிய தியாகத்தை பண்ணுவான்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே கலவரமா இருக்கு. குமாரோட அண்ணன் வந்து நம்ம கதிர் மேல பெரிய பழி போடுறாரு. கதிர் என் தம்பிய கொலை பண்ண பார்த்துட்டான், அவனை சும்மா விடாதீங்கன்னு போலீஸ் கிட்ட ரொம்ப சத்தமா கத்திட்டு இருக்காரு. இதை கேட்டு நம்ம பாண்டியன் நெஞ்சு வெடிச்சு போய் நிக்கிறாரு. ஒரு அப்பாவா பாண்டியன் போலீஸ் கிட்ட என் பையன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது சார், அவன் ரொம்ப நல்லவன், என் பையன் எந்த தப்பும் பண்ணி இருக்க மாட்டான்னு ரொம்ப உருக்கமா கெஞ்சி கேக்குறாரு. ஆனா குமார் குடும்பத்து ஆட்கள் பாண்டியனை ரொம்ப கேவலமா பேசி கதிரை ஜெயில்ல அடைக்க சொல்றாங்க. பாண்டியன் தன் குடும்பத்தோட மானம் இப்படி போகுதேன்னு நினைச்சு ரொம்பவே எமோஷனல் ஆகி கண்ணீர் விடுறாரு. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா ராஜியோட அப்பா இன்னும் கண்ணு முழிக்காம படுக்கையில உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ராஜி தாங்க முடியாத வலியில கதறி கதறி அழுவுறா. தன் அப்பனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ராஜி துடிச்சு போறத பார்த்து நம்ம கோமதி மீனா எல்லாரும் அவளுக்கு ஆறுதல் சொல்றாங்க. கோமதி தன் அண்ணன் இப்படி படுத்து கிடக்கிறத பார்த்து ரொம்பவே உடைஞ்சு போய் அழுகுறாங்க. அந்த இடமே ரொம்ப சோகமா இருக்கு. இதற்கு நடுவுல தான் மக்களே யாருமே எதிர்பார்க்காத அந்த மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது. நம்ம சரவணன் செந்தில் 2 பேரும் கதிரை பாக்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போய் செந்தில் ரொம்ப கோபமா கதிர் கிட்ட டே என்னடா ஆச்சு, ஏண்டா குமாரை போட்டு இப்படி அடிச்சன்னு கேக்குறாரு. அப்போ நம்ம கதிர் அந்த அதிர்ச்சியான உண்மையை சொல்றான். அந்த குமார் ஒரு பெரிய பிராடு, அவன் நம்ம குடும்ப சொத்தை ஆட்டைய போட தான் திட்டம் போட்டுருக்கான். இந்த சொத்து பிரச்சனையில குமார் தான் ராஜியோட அப்பாவை கீழே தள்ளி விட்டுட்டான். தன் மாமாவை குமார் தள்ளி விட்டதை நேர்ல பார்த்த நம்ம கதிர் கோபம் தாங்க முடியாம தான் குமாரை போட்டு ரொம்ப கொடூரமா அடிச்சு துவைச்சிருக்கான். இதை கேட்ட உடனே சரவணனுக்கும் செந்திலுக்கும் பெரிய அதிர்ச்சி. உடனே செந்தில் கதிர் கிட்ட டேய், குமார் தான் மாமாவை தள்ளி விட்டான்னு நீ போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லி இருக்கலாமேடா, ஏண்டா பழியை உன்மேல போட்டுக்கிட்டன்னு ரொம்ப ஆதங்கமா கேக்குறாரு. அப்போ கதிர் சொன்ன பதிலை கேட்டு சரவணன் செந்தில் மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமே கண்ணீர் வந்துடுச்சு. கதிர் என்ன சொல்றான்னா, மாமாவுக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் இப்போ வெளிய வந்தா அவரால அதை தாங்கிக்க முடியாதுன்னு சொல்றான். ஆமாம் மக்களே, ராஜியோட அப்பாவுக்கு கேன்சர் இருக்கு, ஆனா அவர் இந்த உண்மையை குடும்பத்துல யாருக்கும் தெரியாம ரொம்ப நாளா மறைச்சு வச்சிருக்காரு. இப்போ கதிர் குமார் மேல போலீஸ்ல உண்மையை சொன்னா போலீஸ் விசாரணையில ராஜியோட அப்பாவுக்கு கேன்சர் இருக்கிற உண்மை குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சுடும். தன் மாமா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு மறைச்ச ரகசியம் வெளிய வந்துட்டா அவர் மனசு உடைஞ்சு போயிடுவாரு. அது மட்டும் இல்லாம ராஜி இந்த உண்மையை கேட்டா செத்தே போயிடுவான்னு கதிர் தன் மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருக்கான்னு நினைக்கும் போது ரொம்பவே எமோஷனலா இருக்கு. தன் மனைவியோட சந்தோஷத்துக்காகவும் தன் மாமாவோட நிம்மதிக்காகவும் தன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சும் நம்ம கதிர் ஜெயில்ல உட்கார்ந்து கண்ணீர் விடுற காட்சியோட இன்னைக்கு எபிசோட ரொம்ப எமோஷனலா முடிச்சுட்டாங்க. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா தன்னோட புத்திசாலித்தனத்தை வச்சு கதிர் மறைக்கிற உண்மையை கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாண்டியன் கதிர் மேல ரொம்ப கோபமா இருந்தாலும் கதிர் தன் குடும்பத்துக்காக பண்ண இந்த பெரிய தியாகம் பாண்டியனுக்கு தெரிய வரும்போது அவர் எப்படி உடைஞ்சு போய் கதிரை கட்டிப்பிடிச்சு அழுவாருன்னு பார்க்க நாம எல்லாரும் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்கோம். அதே சமயம் ராஜியோட அப்பாவோட கேன்சர் உண்மை நம்ம ராஜிக்கு தெரிய வந்தா அந்த குடும்பம் எப்படி இந்த பெரிய இடியை தாங்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல ரொம்ப விறுவிறுப்பா பார்க்கலாம்.